வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்காகவும் நான் ஒரு சில சூப்பர்வான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஒரு சில புது ஃபீச்சர்ஸ் என்ன வந்திருக்குன்றது கொண்டு வர போகிறேன். ப்ளஸ் வரக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுதுன்னு கவர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பவர் பேக்டு வாட்ஸ்அப் யூஸருக்கு இந்த வீடியோ பக்காவான ஒரு காம்பினேஷன் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஓஎஸ்க்கெல்லாம் மாறும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் உடைய சேட்டு ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது தான். பட் இப்போ அந்த பிரச்சனை கிடையாது. புது அப்டேட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒருவேளை ஆண்ட்ராய்ட்லேருந்து நீங்கள் ஐஓஎஸ்க்கு மாறணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து நீங்கள் MOTO-வ அப்படின்ற ஒரு ஆப் மூலியமாக கம்ப்ளீட்லி உங்களுடைய வாட்ஸ்அப் ஃபைல்ஸு சேட்ஸு எல்லாத்தையுமே அழகாக உங்களுடைய ஐஓஎஸ் டிவைசஸ்க்கு மாற்றிக்கலாம்னு கொண்டு வந்திருக்காங்க. யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஓகே. வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 32 பேர் வரைக்குமே நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ காலில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு லெவலில் இனிமேட்டு கூகுள் மீட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜூம் காலாக இருக்கட்டும், இதை விட வாட்ஸ்அப் காலே நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் 32 பேர் இஸ் மோர் தென் ஒரு கிளாஸ் ஸ்ட்ரென்த் ஒரு டீச்சர் இருந்தாலே போதும் இல்லை. அடுத்ததாக ஒருவேளை நீங்கள் குரூப்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த குரூப்பில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப்பில் இது வரைக்கும் எத்தனை பேர் வரைக்கும் நீங்கள் சேர்த்துருப்பீங்க? கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் இனிமேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 512 பேர் வரைக்குமே சேர்க்க முடியும். எஸ், சூப்பரான ஒரு விஷயம் இல்லையா? அண்ட் நீங்கள் ஒரு வேளை அட்மினாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குரூப்பில் ஏதாச்சும் கண்ட மெசேஜ் எல்லாம் மற்றவங்க பண்ணுறாங்க இடியட்ஸ் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களே அவங்களுடைய மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ண முடியும். அட்மினுக்கு அந்த ஆக்சஸை கொடுக்குறாங்க. ஒருவேளை புதுசாக யாராச்சும் உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள அட்மின் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் குரூப்புக்குள்ளே வர முடியும். எஸ், இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதே போல் நீங்கள் ஒரு குரூப்புடைய லிங்க் கிரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணி ஜாயின் பண்ணிக்க சொல்லும். அதே சமயத்தில் உங்களுக்கு பிடிக்காத யாரோ ஒரு நபர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க நீங்கள் தூக்கி விட்டுட்டு அந்த லிங்கை திரும்ப ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பழைய லிங்க்லேருந்து யாராச்சும் ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த குரூப்புக்கு அவங்க ஜாயின் ஆக மாட்டாங்க. புது லிங்க் மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகும். சரியா? இது கொஞ்சம் ஹேண்டியான ஃபீச்சர். வேணுன்றவங்க ட்ரை பண்ணிக்கலாம். குரூப் அப்படின்னும் போது நம்மளுடைய பிரைவசி ரொம்பவே முக்கியம் இல்லை? திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலையில் ஒரு 10 குரூப்பில் ஆட் பண்ணி வச்சிருப்பானுங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அது இதுன்னு ஏகப்பட்ட குரூப்பில் ஆட் பண்ணி வச்சிருப்பானுங்க. எதுக்கு ஆட் பண்றாங்கன்னே தெரியாது. கடுப்பாய் நம்மளும் வெளியே வருவோம். திரும்ப அடுத்த நாள் இன்னொரு ஆட் பண்ணுவான், இல்ல அவனே வேற குரூப்ல ஆட் பண்ணுவான். செம கஷ்டம். அவனை டெலிட்டும் பண்ண முடியாது, பிளாக்கும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில நீங்க இந்த விஷயத்தை ட்ரை பண்ணலாம். சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. நீங்க உங்களுடைய பிரைவசி செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுலயும் அதே தான். ஒன்று நீங்க உங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் உங்க குரூப் ஆட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. அது பழசு. பட் இப்போ என்ன பண்றாங்க, உங்க கான்டாக்ட்ஸ்லயே இவங்களை தவிர மீதி எல்லாரும் என்ன ஆட் பண்ணலாம்னு கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் யாராச்சும் ஒரு டுபாக்கூர் நம்மள ஆட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அந்த லிஸ்ட்ல அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவங்க உங்களை ஆட் பண்ணும் போதெல்லாம் இல்ல நீங்க உங்களை ஆட் பண்ண முடியாது, வேணும்னா லிங்க் அனுப்புங்க, அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோன்றது தான் வரும். ஸோ நம்ம கொஞ்சம் குரூப்ல எல்லாம் ஜாயின் ஆகாம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். அண்ட் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரியோ மாத்தி ரியாக்ஷன்ஸ் நம்ம பல இடங்களில் யூஸ் பண்ணிருப்போம். இப்போ வாட்ஸ்அப்லயும் வந்திருக்கு. வாட்ஸ்அப்ல வரக்கூடிய மெசேஜ்ல நீங்க இனிமேட்டு ரிப்ளை பண்ணி தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் கிடையாது. ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட அழகா வந்து புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஃபேஸ்புக் மெசேஜ்ல பண்ண மாதிரி தான். அண்ட் நீங்க ஒருவேளை கொடுத்த ரியாக்ஷன் மாத்தி கொடுத்துட்டோமே நினைச்சீங்கன்னா அந்த ரியாக்ஷனையும் மாத்திக்கலாம். குரூப்ல இருந்தீங்கன்னா குரூப்ல யாரெல்லாம் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தனியா பார்த்துக்கலாம். ரியாக்ஷன் வந்ததுன்னா அதுக்கும் நோட்டிபிகேஷன் தனியா வந்துடும். சோ ரியாக்ஷன்ஸ்லயே இனிமேட்டு நிறைய நீங்க ரியாக்ட் பண்ணலாம். அடுத்ததா வாய்ஸ் நோட் அனுப்புறவங்களுக்கு ஒரு சூப்பர் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வாய்ஸ் நோட்டை பேசிட்டு இருக்கும்போது அதை பாஸ் பண்ணி திரும்ப வேற ஏதாச்சும் வேலை முடிச்சுட்டு வந்து திரும்ப வந்து ப்ளே பண்ணி திரும்ப நீங்க ரெக்கார்ட் பண்ணி இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பாஸ் பண்ண வரைக்கும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். புதுசாக ரெக்கார்டிங் வந்து அதிலே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணும்போதே வெறிய மற்ற அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், மற்றவங்க கூட சேட் பண்ணலாம், திரும்ப வந்து உள்ள கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி வாய்ஸ் நோட்ல புதுசா ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பிரைவசியை விரும்புறவங்களுக்கு, குறிப்பா கேர்ள்ஸ்க்குலாம் சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்கா இருக்கட்டும், டிபியா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸா இருக்கட்டும், அபவுட் செக்ஷனா இருக்கட்டும், லாஸ்ட் சீனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்லை ஜென்ரலாகவே எல்லாருக்கும் காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க இப்போ என்ன பண்ணலாம்னா, உங்க கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவங்களே உங்களை வந்து சப்போஸ் வேவ் பார்க்குறாங்க, இல்லை அவங்களுக்கு நீங்க தெரியாமல் வச்சுக்கணும்னு நினைச்சா கூட நீங்க எக்ஸப்ட் அந்த கான்டாக்ட் தவிர நான் மற்றவங்களுக்கு மட்டும் காமிக்கலாம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க செட்டிங்ஸ்ல பிரைவசியில் போய் பார்த்தீங்கன்னா அழகா வந்து இருக்கும். ஸோ அதில் அவங்க
அவங்க கான்டாக்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. டெலகிராம்ல இருந்த அந்த விஷயத்தை வாட்ஸ்அப்லயும் கொண்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிதான் வந்திருக்கு. டெலகிராம் யூசர்ஸ்க்கு தெரியும். ஒருவேளை நீங்க டெலகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெலகிராமுக்கும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. வேற லெவல்ல இன்னும் டாப் ஆஃப் த லைன்ல வந்து பயங்கரமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சரி, அது அந்த பக்கம் இருக்கட்டும். வாட்ஸ்அப்பை பத்தி பேசும்போது வாட்ஸ்அப்லயும் நீங்க இது வரைக்கும் 100 MB வரைக்கும் தான் ஃபைல் அனுப்பிச்சிருப்பீங்க. பட் இனிமேட்டு 2 GB வரைக்கும் ஃபைல் அனுப்ப முடியும். டெலகிராமுக்கு காம்படிஷனா அதே அளவுக்கு வந்து இவங்களும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபைல் அனுப்பும் போதே போயிட்டு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி மட்டும் நீங்க ஃபைல் அனுப்பிச்சிங்கன்னா போதும். நீங்க படம் அனுப்பலாம், பாட்டு அனுப்பலாம், எதுனாலும் அனுப்பலாம். 2 GBக்கு சூப்பரா ஒர்க் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்க வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்க வரக்கூடிய மெசேஜும் பார்க்கணும், அட் த சேம் டைம் நீங்க மற்ற ஒர்க்கும் பண்ணணும்னா டியூல் ஸ்க்ரீனை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுக்கோங்க. இன்னொரு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற அப்ளிகேஷன் வச்சு அதில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த சைடில் வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே வரும். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்தது மற்றவங்க யாருக்குமே அது தெரியாது. இது வாட்ஸ்அப் வெப்போ இல்லை வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வச்சிருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைலில் நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லிட்டேன். நீங்கள் வரக்கூடிய டைமில் அப்படியே மேலே நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு யார் என்னன்னு படிச்சுக்கோங்க. திரும்ப உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னா கூகுள் அக்காவோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, ஓகே கூகுள்னு சொல்லிட்டு இந்த நபருக்கு இந்த மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கேருந்தே கூட பண்ணலாம். இல்லை நீங்கள் மேலே இருந்து கூட ஸ்வைப் பண்ணி அப்படியே அந்த இதில் ரிப்ளை கொடுத்து பண்ணிக்கலாம். பட் ரிப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இருக்கிற விஷயம் தான். ஸோ இதெல்லாம் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் வந்த ஃபீச்சர்ஸ். இதுமேட்டு வரக்கூடிய புது புது ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்கப்பை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எஸ், எனக்கெல்லாம் பேக்கப் ரொம்பவே முக்கியம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் அங்கங்கே வைக்கிறதுக்கு பதிலாக நமக்கு தேவையான டைமில் நம்மளும் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுடைய பேக்கப் வந்து ஏதாச்சும் ஒரு சிஸ்டம்லேயே மொபைல் ஃபோனில் வச்சுட்டோம்னா தேவையான சமயத்தில் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடியும் இருக்குது, பட் இந்த வாட்டி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்றத போல சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம். அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்க்கு நம்ம தனியாக ஒரு டேப்ல போயிட்டு அங்கே என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இதை போக போக நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் மேலே எப்படி வருமோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யார் கூட நம்ம சேட் பண்ணுறோமோ அவங்களுடைய ப்ரொஃபைல் மேலேயே வந்து சர்க்கிள் வருமா. நம்ம வேணும்னா கிளிக் பண்ணி யார் என்னன்றதை பார்த்துக்கலாம். கிரீன் கலர் சர்க்கிள். ஒருவேளை ஸ்டேட்டஸ் இல்லைன்னா கிரீன் கலரில் சர்க்கிள் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணுறவங்க சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு தனி டேப்ல இருந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறது நல்லா இருக்குமா, இல்லை காண்டாக்ட் அதாவது வந்து நம்ம சேட் லிஸ்ட்லேயே அவங்க ப்ரொஃபைல் மேலே கிரீன் கலர் சுற்றி நம்ம கிளிக் பண்ணுறது நல்லா இருக்குமா சொல்லுங்க. இந்த ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி வந்து ஒரு சில பீட்டா யூசர்ஸ்க்கு வந்துட்டு தான் வந்து சொல்றாங்க, பட் இன்னும் எனக்கு வரல. அதாவது நீங்க அனுப்புன ஒரு மெசேஜை நீங்க எடிட் பண்ணிக்கலாம். எஸ், திரும்ப வந்து எடிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் வந்து வாட்ஸ்அப்ல கொண்டு வர போறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நீங்க லிங்க் பண்ணி வைக்கிறீங்களா டிவைசஸ், ஒரு டிவைஸ்ல இருந்து 2-3 டிவைஸ் வந்து நம்ம லிங்க் பண்ணி வச்சுப்போம் மொபைல் மூலமா. நீங்க லிங்க் பண்ற டிவைஸ்ல நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பேரெல்லாம் கசகசன்னு இருக்கும். ஸோ அந்த பேரெல்லாம் நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். இது இந்த சிஸ்டம், இது இந்த மொபைல், இது இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ரீநேம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்ச உடனே தப்பா இருக்குமோன்னு சொல்லி நம்ம டெலிட் பண்ணுவோம். ஐயோ இதை டெலிட் பண்ணிட்டோமே மாத்தின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி சமயத்தில் அதில் அண்டூன்ற ஒரு ஃபீச்சரும் வந்து கொண்டு வர போறதா சொல்றாங்க. சப்போஸ் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க மாத்தி அனுப்பிச்சோன்னு நினைச்சு டெலிட் பண்ணீங்கன்னா அதை திரும்ப வேணும்னா நீங்க அண்டூ பண்ணி அந்த மெசேஜ் அப்படியே விட்டுடலாம். இது சின்ன ஒரு ஹேண்டியான ஃபீச்சர், ஒரு சில செகண்ட்ஸ்க்கு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் வருது நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன். பேனர்ஸ், அதாவது வந்து கவர் போட்டோ, நம்மளுடைய ப்ரொஃபைல்குள்ள போனா நம்மளுடைய கவர் போட்டோ நம்ம வந்து ஃபேஸ்புக்ல எப்படி வைக்கிறோம், ட்விட்டர்ல எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி கவர் போட்டோ இருக்குன்னு சொல்றாங்க. இது எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து இவங்க வாட்ஸ்அப்பை வந்து ஒரு மெசேஜிங் ஆப்ல இருந்து கம்ப்ளீட்லி ஒரு சோஷியல் மீடியா ஆப் மாதிரி கொண்டு போறாங்க. என்னத்த பண்றதுன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நான் கேட்க விரும்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா உங்க கருத்து? அண்ட் ஃபைனலி இன்றைய 20வது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு சில இம்பார்ட்டண்டான மெசேஜ் இருக்கும். இது எப்பவுமே இருக்கட்டும்டா அப்படின்னு நம்ம தோணும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கெட் மெசேஜ், கெப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டரோட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது போல சொல்கிறாங்க. ஒரு ஃபோல்டர் கிடையாது, ஒரு ஆப்ஷன் வருது. அதில் நீங்கள் அந்த மாதிரி மெசேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மற்றதை டெலிட் பண்ணாலுமே அது இருக்கும் அப்படின்றது போல வந்து சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதெல்லாம் இருந்ததுன்னா எப்போவுமே இருந்ததுன்னா தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேனே ஐயோ அப்படின்னு சொல்லி யோசிக்க வேணாம். இருக்கும், பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த 2022 புது புது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன இருக்குது, என்ன அப்டேட் வந்திருக்கு, என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ஒரே வீடியோவில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். பிடிச்சது மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.